வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து திருவெற்றியூரில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் 395 ஃப்ளாட்ஸ் கொண்ட ப்ராஜெக்ட் இது. இதில் 1090 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ரெடி டு ஆக்குபையில் அவைலபிள். இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து திருவெற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷனோட ஜஸ்ட் அட்ஜசன்ட் பில்டிங் தான் அது. பக்கத்தில் பஸ் டெர்மினஸும் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு மாடல் ஃப்ளாட் பார்க்குறீங்க. ஹால் பார்த்தீங்க, அடுத்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. நல்ல பெரிய ரூம்ஸாகவே கொடுத்துருங்க. இது 1600 ஸ்கொயர் ஃபீட் மாடல் ஃப்ளாட் இது. இங்கே வாக்கின் கபோர்டு இருக்கிறத பார்க்குறீங்க. கேட்டட் கம்யூனிட்டியில் ரெடியாக எடுக்கிறதா எப்போவுமே பெட்டர் தான். அது மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் வேணுன்றவங்களுக்கு இதை விட கிட்ட வேறு மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் இருக்குமான்னு தெரியல. ரோட் கனெக்டிவிட்டியும் நல்லா தான் இருக்குது. பக்கத்தில் எண்ணூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது, அதுவும் ரோட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது மெட்ரோ ஆல்வேஸ் உங்களுக்கு சிட்டியில் ஏர்போர்ட்டு கூட ஈஸியாக வந்துட முடியும். இந்த ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு கமர்ஷியல் பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேஸ் 2 ஒன்று இப்போ ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயும் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 50% ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற கம்யூனிட்டி அப்படின்றாங்க. அண்டு 30% வந்து க்ரீனரிக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு மேலே க்ளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒரு 40+ அம்யூனிட்டிஸோடு கொடுக்குறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா, யோகா, அந்த மினி தியேட்டர் அது எல்லாமே இருக்குது இதில். கிச்சன் நல்லா பெரிய ரூமாகவே பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க் பண்ணால் நம்ம இந்த மாதிரி ஃபேன்சியாகவும் பண்ண முடியும். அடுத்து ஒரு பால்கனி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக திருவெற்றியூர்லேருந்து பாரிஸ், எக்மோர் இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப குயிக்காகவே வந்துட முடியும். ஏன்னா நம்ம சவுத் சென்னையில் கூடாஞ்சேரி, செங்கல்பட்டு வரைக்கும் போகிறதுக்கு இது ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துட முடிஞ்ச டிஸ்டன்ஸ் தான் இது. நாங்களும் வந்து 1992 வந்து அசோக் லைலாண்டில் சில ஒர்க் எங்கள் அப்பா பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நான் அந்த டைமில் வந்து பஸ்ஸில் தான் போவேன் அந்த ஒர்க்குக்கெலாம். அப்போ பார்த்திங்கன்னா ரோடெலாம் கூட அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகும். பட் இப்போ வந்து ஈஸியாக சிட்டியோட எந்த மூலைக்கும் வந்துட முடியும். போத் மெட்ரோவும் நல்லாயிருக்கு, ரோடும் நல்லாயிருக்கு இந்த இடத்துல. இன்னொரு சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். பாரிஸ் அந்த மாதிரி லொக்கேஷனில் ஷாப்போ ஆஃபீஸாக இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல லொக்கேஷன் தான். அடுத்து 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. அது கேட்டட்னும் போது உங்களுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அம்யூனிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஆன் ரோட்லேயும் இருக்குது, பஸ் ரோட்லேயும் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. $1,600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மாடல் ஃப்ளாட் பார்த்தீங்க. இதில் ஒரு ஆக்சுவல் ஃப்ளாட்டும் பார்ப்போம். இது இப்போது அவுட்டர் வியூ பார்க்குறீங்க. இது பக்கத்தில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. அண்ட் இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறீங்க. மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி தான் நம்ம பில்டிங். இதுவும் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு, நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இது ப்ளைனாக இருக்குது பார்க்குறீங்க. நல்ல பெரிய ஹாலே கொடுத்துருக்காங்க. அதுவும் 5th ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது சி வியூவும் நல்லா தெரியுது. இது ஃபஸ்ட் பெட்ரூம். நல்லா காற்று வெளிச்சம் நல்லாவே இருந்தது இந்த இடம். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்து கிச்சன் பார்க்குறீங்க. இதுவும் நல்ல பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா சி வியூ இங்கேருந்தும் தெரியும். பக்கத்துலேயே ஃபேஸ் 2வும் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. வித் அட்டாச்டு ரெஸ்ட் ரூமோடு இருக்குது. அண்ட் 3rd பெட்ரூம் இது. ரூம்ஸ் எல்லாமே நல்லா பெரிய ரூம்ஸாகவே கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோடு இருக்கிறத பார்க்குறீங்க. டாப் ஃப்ளோர்னு எடுத்திங்கன்னா காற்று வெளிச்சம் நல்லாவே இருக்கும். லைஃப் டைமுக்கு அது கிடைக்கும். அது ஒரு கூடுதல் பெனிஃபிட் இந்த ப்ராஜெக்டில். 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து
600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் அவைலபிள். நம்ம டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறத பார்க்குறீங்க அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வியூ பார்க்குறீங்க. சீயும் இங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸில் சீஷோருக்கு போக முடியும். டெரஸ்லேயும் இந்த மாதிரி சோலார் எல்லாருக்கும் பேனல் கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ ரெடி டு ஆக்குபையில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், டபுள் பெட்ரூம் அண்ட் ட்ரிபிள் பெட்ரூம் இதில் அவைலபிள். இதில் ஸ்விம்மிங் பூல் இந்த இடத்துல வரும் 2 பிளாக் நோடில். அண்ட் பால்கனி வியூ பார்க்குறீங்க, சி வியூ பார்க்குறீங்க. இது அவுட்டர் பிக்சர் வித் கமர்ஷியல் பிளாக் ஃப்ரண்ட்டில் வரும். இந்த ஒயிட் கலர் பில்டிங் கமர்ஷியல் வரும். அண்ட் நம்ம பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே தான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இவ்வளோ கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இதோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா இத்தனை பிளாக்ஸ் வரும். இதில் மொத்தம் 395 ஃப்ளாட்ஸ் இருக்குது. இதில் வித் 40+ அம்யூனிட்டிஸோடு இருக்குது. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதில் 1090லேருந்து 1600 வரைக்கும் அவைலபிள். இது போகிற வழியில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்லேயும் வந்து இது ஒரு லக்ஸரி சீ ஃபேஸிங் ஃப்ளாட்டு 23 மாடி இருக்குது. இதில் வந்து 1690 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் ஃப்ளாட் கிடைக்கும். நல்ல சீக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு மும்பையில் இருக்கிற ஃபீல் இந்த ப்ராஜெக்டில் கிடைக்குது. சீக்கு பக்கத்தில் 3 பெட்ரூம் ஃப்ளாட் வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப ஐடியலாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபியூ ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இதில். இது ட்ரெயின்லேருந்து போகும்போது கூட இந்த வியூ கிடைக்கும். இதை ஷூட் பண்ண போகும்போது இந்த லொக்கேஷனையும் நான் பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து ரெய்னி ஹாஸ்பிட்டல். இங்கே தான் நான் பிறந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு எனக்கும் இதுக்கு இப்படி ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது பக்கத்துலேயே வந்து மாதவரம் பக்கத்தில் மூலக்கடையில் இந்த ப்ராஜெக்ட்டும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. இதில் 128 ஃப்ளாட்ஸு. இதில் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1430 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள். இதுவும் ப்ராஜெக்ட் இப்போ நியரிங் கம்ப்ளீஷன் இருக்குது. இங்கேயும் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும். இதே ப்ரொமோட்டர் புழல் பக்கத்தில் வந்து 1235லேருந்து 1080 வரைக்கும் ஒரு 90 ஃப்ளாட்ஸ் கொண்ட ப்ராஜெக்ட்டும் அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ நார்த் சென்னையில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. இது கூடவே எங்களோட புதிய முயற்சியாக நீடல் கவனி வாங்க அப்படின்ற டைட்டிலில் வீடு வாங்க சம்மந்தமாக நாணயம் விடனில் தொடர் எழுதிட்டுருக்கோம். இதில் நிறைய ஹோம் பையிங் டிப்ஸ், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்களும் படிங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் வீடு தேடுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஆல்ரெடி விகடன் டிவிலையும் சரி நம்ம சேனல்லையும் வீடு வாங்க சம்மந்தம் நிறைய ஹோம் பையிங் டிப்ஸ் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கடை வெள்ளத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவ்யா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.